எபிசோடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். 3 வகையான ஜுட்ஸு இருக்குது. நிஞ்சுட்ஸு, கெஞ்சுட்ஸு, டைஜுட்ஸு. நிஞ்சுட்ஸுனா பவர் மூலியமாக ஒருத்தனை தாக்குனா அது நிஞ்சுட்ஸு. கெஞ்சுட்ஸுனா அவனை கனவு மூலியமாக தாக்குனா அது கெஞ்சுட்ஸு. டைஜுட்ஸுனா கைகளால் சண்டை போடுவது தான் டைஜுட்ஸு. போன எபிசோடில் சாஸ்கி கக்காஷியை ஷுரிங்கனால் அடிக்கிறான். ஆனால் கக்காஷி திரும்பி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு போட்டு தப்பிக்கிறான். அடுத்து சாஸ்கி கக்காஷி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரோன்ட்டு ஓடுறான். சக்குரா அவனை ஃபாலோ பண்ணுறா. சக்குரா போகிற வழியில் சாஸ்கி கத்தியால் குத்தப்பட்டு வருகிறான். என்ன நடக்குன்னா, சக்குரா கக்காஷியோட கெஞ்சுட்ஸுல சிக்கிறா. அடுத்து கக்காஷியும் சாஸ்கியும் நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் கடுமையாக மோதிக்கிறாங்க. அடுத்து கக்காஷி நினைக்கிறான் சாஸ்கி அவங்கள மாதிரி இல்லை, ரொம்ப கடுமையாக இருக்கிறான் என்று. பிறகு கெஞ்சுட்ஸுவால் மயங்கி விழுந்த சக்குரா முழித்து பார்க்கிறாள். சாஸ்கியின் கத்தியால் குத்தப்பட்டது உண்மை என்று நினைத்து தேடுகிறாள். பிறகு நருட்டோ அங்கே இருக்கும் சாப்பாடை பார்க்கிறான். கயிறை வெட்டிவிட்டு சாப்பாடை எடுக்கிறான். அடுத்து சாஸ்கி கக்காஷியை பார்த்து ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜுட்ஸு போட கக்காஷி அதிர்ச்சி அடைகிறான். ஆனால் கக்காஷி எர்த்து ஜுட்ஸு போடவே சாஸ்கியை மண்ணுக்குள் புதைத்து வைக்கிறான். பிறகு சக்குரா சாஸ்கியை பார்க்கிறாள். சாஸ்கி தலையில்லாமல் இருக்கிறான் என்று மயங்கி விழுகிறாள். அடுத்து சாஸ்கி சக்குராவை எழுப்புகிறான். சாஸ்கி சக்குராவிடம் போன வாட்டி நான் மணியை தொட்டு விட்டேன், அடுத்த வாட்டி எடுத்து விடுவேன் என்று. சக்குரா எதற்காக முண்டுகிறாய், அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் என்று சொல்றா. சாஸ்கி கோவத்தில் முறைத்து கொண்டே நான் ஜெயித்தே தீர வேண்டும் என்று சொல்கிறான். அப்பந்தான் நான் நினைத்தவனை கொல்ல முடியும் என்று சொல்ல மணி அடித்து விடுகிறது. அடுத்து நருட்டோ சாப்பாடை சாப்பிட ஆரம்பிக்க கக்காஷி பிடித்து விடுகிறான். பிறகு கக்காஷி நருட்டோவை கெட்டி போட கக்காஷி நீங்கள் 3 பேரும் நிஞ்சாவாக இருக்க தகுதி கிடையாது என்று சொல்கிறான். நீங்கள் நிஞ்சாவை விட்டு விட்டு போங்கள் என்று கூற இதை கேட்ட சாஸ்கி கக்காஷியை தாக்க வர கக்காஷி சாஸ்கியை லேசாக பிடித்து அவன் மேலே உட்கார்றான். அடுத்து கக்காஷி சொல்கிறான் உங்களுக்கு கூட்டு முயற்சி கிடையாது, டீம் ஒர்க் இருந்தால்தான் சாதிக்க முடியும். 3 பேர் கொண்ட குழு எதற்கு, டீமாக வேலை செய்ய வேண்டும் என்றுதான். பிறகு கக்காஷி சக்குராவை பார்த்து சொல்கிறான் நான் சாஸ்கியை ஃபாலோ பண்ணும்போது நீ சாஸ்கியை பின் வந்தாய், அப்போது நருட்டோவை காப்பாற்றிருக்கலாம். நருட்டோ நீ எப்போதுமே தனியாகத்தான் மோதுகிறாய். சாஸ்கி நீ எப்போதுமே உனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மோதுகிறாய். இதான் உங்கள் 3 இருக்கும் முட்டாள்தனம். பிறகு சக்குரா கக்காஷியை பார்த்து கேட்கிறாள் அப்பனா எதற்காக 2 மணி மட்டும் வைத்தீர்கள் என்று. நான் உங்களை ஏமாத்துவதற்காக 2 மணி மட்டுமே வைத்தேன் என்று கூறுகிறான். நீங்கள் போகிற மிஷனில் டீம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பொழைக்க முடியும் என்று கக்காஷி கூறுகிறான். நீங்கள் இந்த கல்லை பார்த்தீங்களா, இதில் பதிக்கப்பட்ட பேரில் இருக்கவங்க எல்லாரும் ஹீரோ தான். ஆனால் அவங்க செத்துட்டாங்க. அவங்க சாதாரணமாக சாகலை, மிஷனுக்காண்டி உயிரை விட்டவங்க என்று கக்காஷி சொல்ல சரி நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிறேன், சாப்பாடுக்கு பிறகு போட்டி நடக்கும் என்று. ஆனால் 2 சாப்பாடு மட்டும்தான் இருக்கிறது. சாஸ்கியும் சக்குராவும் மட்டும்தான் சாப்பிட வேண்டும், நருட்டோவிற்கு கொடுக்கக்கூடாது என்று கக்காஷி கூறுகிறான். யார் ரூல்ஸை உடைக்கிறார்களோ அவங்க குப்பைக்கு சமமானவர்கள் என்று சொல்கிறான். நருட்டோவிற்கு சாப்பாடு கொடுத்தால் போட்டியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு கக்காஷி செல்கிறான். 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. நருட்டோ வயிற்றுல சத்தம் வருது. சாஸ்கி நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்குறான். சக்குரா சாஸ்கி கொடுக்காத, இல்லைனா நம்மளே போட்டியை விட்டு நீக்கிடுவாருன்னு சக்குரா சொல்கிறா. சாஸ்கி அவன் சாப்பிடவில்லை என்றால் ஒழுங்காக போட்டி போட முடியாது என்று. அவர் வருவதற்குள்ளே சாப்பிடு என்று 2 பேரும் ஊட்டி விடுகிறார்கள். ஒளிந்திருந்த கக்காஷி அனைவரும் கண் முன்னே வர அதிர்ச்சியில் 3 பேரும் பார்க்கிறார்கள். எதற்கு ஊட்டுகிறீர்கள் என்று கக்காஷி கேட்க நருட்டோ நீங்கள் தான் டீம்னா நாங்கள் 3 பேரும் ஒன்றாக இருக்கோம் என்றும் சொன்னீர்கள், அதனால் தான் அவர்கள் ஊட்டுகிறார்கள் என்று கூறுகிறான். கக்காஷி உடனே நீங்கள் பாஸ் என்று கூறுகிறான். எதற்கு என்று கேட்க யார் ஒருவன் நண்பனுக்கு உதவவில்லையோ அவன் குப்பையை விட மோசமானவன், அதனால் நாளையில் இருந்து மிஷனுக்கு தயாராகுங்கள் என்று சொல்கிறான். கடைசியில் நருட்டோ கெட்டை அவிழ்த்து விடாமல் கிளம்புகிறார்கள். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.